இந்த தீய சக்தி திமுகவை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடலாமா? இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4.5 வருஷமா இல்லாத ஒரு விஷயத்த இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 பக்கம் ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வீடு வீடா போயிட்டு உனக்கு கவர்மெண்ட் வேலை தரேன், உன் இடத்துக்கு பட்டா தரேன், உனக்கு வந்து இபி லைன்லாம் ஃப்ரீயாக பண்ணி தரேன், மோட்டர் லைன் ஃப்ரீயாக தள்ளி தரேன், இப்படியான விஷயத்தங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வர எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டு போடணும் மக்களுக்கு. அதுவும் எந்த டைமில்? இரவு 10 மணி டைமில், 9 மணி டைமில் 2-3 பெண்களை வைத்து இந்த மாதிரி வீடு வீடாக போயிட்டு வாக்கு சேகரிக்கோசம் இந்த மாதிரி ஒரு புதுசாக கொண்டிருப்பேன். நான் கேட்குறேன், இந்த 4.5 வருஷமா எங்கடா போனீங்க நீங்களா? இந்த 4.5 வருஷம் எங்கே போனீங்க? இவ்வளோ வருஷம் இல்லாத ஒரு விஷயத்த எலெக்ஷன் வரதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடு வீடாக போயிட்டு உங்களுக்கு பட்டா தரேன், வீடு தரேன். ஏன் இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது தானே? இது ஒரு பக்கம். இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்போ 3வது ஆண்டு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? அந்த லேப்டாப் வந்து அவங்க சொல்கிறாங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க 3ஆம் வருஷ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லேப்டாப் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் லேப்டாப் வாங்கணும் எல்லாருக்குமே. ஆனால் அந்த லேப்டாப் வாங்கின நம்ம டிவிக்கு தொண்டர்கள் படைகளை என்ன தான் பண்ணாங்க? அங்கே இருக்க 2 பேர் புகைப்படத்தை அழைச்சிட்டு நம்ம புகைப்படத்தை ஒட்டிட்டாங்க. அதுதான் கழக தலைவரோட ஒரு அன்பும் பாசமும். அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மேலே இருக்க பிரிண்டெல்லாம் வந்து அழைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ண மாட்டோம். ஆடா, இவ்வளோ வருஷமாக நாங்கள் உங்கள் சர்வீஸ் கம்ப்யூட்டர் குத்தாடா நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். நீ மேலே குத்தா கம்ப்யூட்டர் குறைய மாட்டாங்க. நான் டிஸ்பிளேல தளபதி ஃபோட்டோ வச்சா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் இன்னையோட அரசியலோட சூழ்நிலை. 2வது, இந்த விசில் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விசில் சின்னமா தளபதி அவர்களுக்கு வந்து அறிவிச்சார். தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த விசிலை வந்து தினந்தோறும் அந்த 200 ரூபா ஊப்பிகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த குப்பைகளை கொட்டினா விசில் வச்சா வருதுன்ட்டு. ஐயா, நீங்கள் என்ன ஒன்றா போடுங்க. நீங்கள் இலவச பஸ் விடுறீங்க பார்த்தா, பிங்க் பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கே விசில் வச்சா நாங்கள் தான் அனுப்புவோம். அந்த அளவுக்கு இந்த விசில் வந்து சத்தம் கேட்க தான் போகுது. வருகின்ற தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியிலும் சரி, 234 தொகுதியிலும் சரி, தளபதி யாரை சொல்கிறாரோ அவர்கள் தான் வேட்பாளர். அது உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் அனைவரும். எனக்கு ஓன சீட்டு உனக்கு ஓன சீட்லாம் நாங்கள் நினைக்கல. தளபதி ஜெயிச்சா போதுன்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் உண்மையாகவும் உணர்வோடு நாங்கள் வேலை செய்யணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நீங்கள் தாம்மா. நீங்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது.